ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு தருண் ஃபுட் கோர்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான கம்பு இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். டெய்லியும் சாப்பிட்ற உணவில் அரிசியோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இது போல் சிறுதானியங்களை நம்ம இட்லியாவோ தோசையாவோ சாப்பிட்டு வந்தோன்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. சரி வாங்க இந்த ஹெல்த்தியான கம்பு இட்லியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 2.5 கப் கம்பு ஆட் பண்ணிக்கிறேன். மெஷர்மெண்ட்டுக்கு வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு கப் பயன்படுத்திக்கோங்க. எந்த கப்பால் கம்பு அளந்து எடுத்துக்கிறோமோ அதே கப்பாலேயே மற்ற இன்க்ரீடியெல்லாம் அளந்து எடுத்துக்கணும். இப்போ 2.5 கப் சேர்த்துக்கிட்டாச்சு. கம்பு அளந்துக்கிட்டதுக்கப்புறமா ஒரு 3-4 டைம் கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுக்கணும். இப்போ நான் கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது இப்போ நல்லா ஊறட்டும். அடுத்ததாக அரிசி அளந்து எடுத்துக்கலாம். எந்த கப்பால் கம்பு அளந்து எடுத்துக்கிட்டேனோ அதே கப்பாலேயே 1 கப் போல் அரிசி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் போல் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஜவ்வரிசி தான் நான் சேர்த்துருக்கேன். ஜவ்வரிசியும் அரிசியும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு இதையும் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு 1/2 கப் போல் ஜவ்வரிசி சேர்க்கறதுனால இட்லி பாத்திரத்துலையோ இல்லை இட்லி துணிலையோ இட்லி ஒட்டாமல் வரும். அதனால தான் ஒரு 1/2 கப் போல் ஜவ்வரிசி சேர்த்துருக்கேன். இதையும் ஒரு 2-3 தடவை கழுவிட்டு ஊற வச்சுக்கிறேன். அடுத்ததாக அதே கப்பாலேயே 1 கப் போல் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதையும் ஒரு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கலாம். இது எல்லாமே ஒரு 6-8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா கிரைண்டரில் சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு ஊற வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த கம்பு, அரிசி, உளுந்து இதெல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு. ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்டரில் உளுந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரேடியாக தண்ணி சேர்க்காமல் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உளுந்து அரைக்கும் போது சில்லுன்னு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். உளுந்து நல்லா பொங்கி சூப்பராக வரும். இப்போ ஊற வச்சுருந்த உளுந்து எல்லாத்தையும் கிரைண்டரில் சேர்த்துக்கிட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கிறேன். அடிக்கடி திறந்து பார்த்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இது இப்போ நல்லா அரைப்படட்டும். இது அரைப்படுற சமயத்தில் நம்ம ஊற வச்சுருந்த கம்பில் ஏதாவது கல் இருக்கான்னு பார்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு கடைகளில் வாங்கும்போது கல் இல்லாத கம்பை வாங்கிக்கிட்டிங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த கம்பில் கல் இருக்குது, அதனால நான் ஒரு தடவை அரிச்சு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ கம்பு க்ளீன் பண்ணிட்டாச்சு. ஒரு 4-5 கல் இருக்குது. இந்த கம்பு பக்கத்து ஊரில் வயலில் விளைஞ்சது, அதனால கல் இருக்குது. இது போல் கம்பு யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஒரு தடவை நல்லா அரித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கம்பையும் நல்லா அரித்து சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கிரைண்டரில் சேர்த்துருந்த உளுந்தும் நல்லா அரைப்பட்டு வந்திருக்கு. இப்படி கையால் எடுத்து நம்ம போட்டோன்னா பந்து போல் விழுது பார்த்திங்களா, இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டு வந்திருக்கணும். இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். இப்போ உளுந்த மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றினதுக்கப்புறமா அதே கிரைண்டர்லேயே ஊற வச்சுருந்த கம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கம்பு சேர்த்துட்டு ஒரு அளவுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா அரிசி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கம்பு இப்போ ஓரளவுக்கு அரைப்பட்டு வந்திருக்கு. இந்த அளவுக்கு அரைப்பட்டு வந்ததுக்கப்புறமா ஊற வச்சுருந்த அரிசியும் ஜவ்வரிசியும் சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு கொரப்பாக ஆனதுமே கிரைண்டர் ஆஃப் பண்ணிடணும். இட்லி பொறுத்த வரைக்கும் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி விட்டிங்கன்னா பிசுன்னு கையில் ஓட்டும். அதனால ஒரு ரவை பதத்துக்கு வந்ததுமே கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு. நான் கையில் எடுத்து காமிக்கிறேன். கொஞ்சம் போல் மாவு எடுத்துகிட்டு விரலால் வச்சு பார்த்திங்கன்னா ரவை மாதிரி நிற்கணும். இந்த ஸ்டேஜில் கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ரெடி உளுந்து மாவு இருக்கிற பாத்திரத்துக்கு இந்த மாவையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறமா கையாலே ஒரு முறை நல்லா கலந்து விட்டுறணும். உளுந்து, அரிசி இதெல்லாமே ஒன்றோடு ஒன்று நல்லா கலந்து வரணும். அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் கையாலே கலந்து விடுங்க. அப்போ தான் நல்லா புளிச்சு இட்லி நல்லா சாஃப்டாக வரும். நம்ம கையால் எந்த அளவுக்கு கலந்து விட்றோமோ அந்த அளவுக்கு இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. மிச்சம் இருக்கிறத நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
எல்லாத்துக்குமே ஒரேடியாக உப்பு ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். அதனால அடுத்த நாளுக்கு எந்த அளவுக்கு மாவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாவு இட்லிக்கு மட்டும் இல்லை, தோசைக்கும் கூட ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் நல்லா புளிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஈவினிங் போல் மாவு அரைச்சிருந்தேன். இது அடுத்த நாள் காலையில் ரொம்ப நல்லா பொங்கி வந்திருக்கு. இது ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டுடலாம். நம்ம ஆல்ரெடி உப்பு சேர்த்துக்கிறதுனால ரொம்ப அதிகமாக கலந்து விடணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக கலந்து விட்டுக்கோங்க. அதில் இருக்கிற பபிள்ஸ் எல்லாம் போயிடுச்சுன்னா இட்லி வந்து சாஃப்டாக வராது. லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா 1 கப் வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கொத்து கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இதெல்லாம் உங்கள் விருப்பம் தான். விருப்பம் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கம்பு இட்லிக்கு இதெல்லாம் சேர்த்து நம்ம இட்லி அவிச்சு எடுத்தோன்னா நல்லா கமகமன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் போல் கேரட், கொத்தமல்லியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முறை லைட்டாக கலந்து விட்டதுக்கப்புறமா இட்லி தட்டில் துணி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இட்லி மாவு ஊற்றி அவிச்சு எடுத்துக்க வேண்டியதுதான். நீங்கள் வந்து ஸ்டீல் குக்கர் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் போல் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாவு ஊற்றி அதுக்கப்புறமா அவிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பிளேட்டில் மாவு ஆட் பண்ணிட்டாச்சு. இப்போ அதே போலவே இன்னொரு பிளேட்லையும் சேர்த்துட்டு இந்த பிளேட்டை இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி நல்லா கொதிச்சிருக்கான்னு பார்க்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த இட்லி பிளேட்டை உள்ளே வைக்கணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ இட்லி பிளேட்டை உள்ளே சேர்த்துறேன். இது வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். எப்போதும் போல் இல்லாமல் இந்த இட்லி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் அதிகமான அளவுக்கு டைம் எடுத்துக்கும். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. கொஞ்சம் போல் தண்ணி தொட்டுட்டு நம்ம இட்லி டச் பண்ணி பார்த்தோன்னா கையில் வந்து மாவு ஒட்டாமல் வரணும். எந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இப்போ வந்து பிளேட்டை கீழே எடுத்து வச்சதுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறினதுமே கொஞ்சம் போல் தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா துணியில் ஒட்டாமல் சூப்பராக வரும். நல்லா ஆறணும், இல்லைனா வந்து துணியில் ஒட்டிக்கிட்டு தான் வரும். ஓரளவுக்கு நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம எடுத்தோன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான கம்பு இட்லி ரெடி ஆயிருச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கம்பு இட்லியை இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.